ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கட்டுறது சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். அது எப்படி செய்ய போகிறோன்றதை பார்க்கலாம். அதே மாதிரி இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய உருளைக்கிழங்கா 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு மெயினாக பெருசாக தாங்க எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த சிப்ஸ் நல்லா அதே மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம இது நல்லா கழுவி எடுத்துருக்கேன். கழுவி எடுத்து இது மேலே இருக்க தோலெல்லாம் நம்ம நல்லா சீவி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிடுங்க. இதை நம்ம இன்னொரு வாட்டி தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துடலாம். நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் இன்றைக்கி. இந்த மாதிரி சீவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ முழு உருளைக்கிழங்கை நம்ம பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கனமாக இருக்கணும் நம்மளுக்கு, ரொம்ப மெலிசாக கட் பண்ணிடாதீங்க. பாருங்கள், இந்த சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட சைஸ் கரெக்டாக வரும். இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இதில். இப்போ இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம இந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாமே சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது இதில். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதே மாதிரி கிடைக்கும். வெளியே கிறிஸ்பியாகவும் லைட்டான கிறிஸ்பி, உள்ளே நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு இது பிடிக்கவேன்னு சொல்ல முடியாது. எல்லா குழந்தைங்களுமே இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், ஒரு 5 to 6 மினிட்ஸ் விட்டிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் விடாதீங்க. இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நான் ஒரு காட்டன் துணி எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட துணி இல்லைனா நீங்கள் ஒரு டவல் கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதை தண்ணி நல்லா இருத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி துணி மேலே இது எல்லாத்தையுமே நீங்கள் இதை எல்லா பக்கமும் போட்டு விட்டுருங்க. இப்போ இதுக்கு மேலே நான் இன்னொரு காட்டன் துணி போட்டுட்டு நான் இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா இருத்து எடுத்துகிட்டு போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் தண்ணி இல்லாமல் வந்துடும். பாருங்கள், எல்லா தண்ணியுமே நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம அதே துணியிலேயே இந்த மாதிரி நல்லா வைப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த மாதிரி மாற்றிட்டு நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. ரொம்ப ஃபுல் ஃப்ளேமில் நீங்கள் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இதை நீங்கள் செய்யணும். இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். நம்ம இதை 2 வாட்டி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு வாட்டி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு டபுள் ஃப்ரை தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் தனித்தனியாக பண்ணிவிடுங்க. அந்த எண்ணெயில் இருந்து உப்பு நம்ம அந்த தண்ணியில் போட்டோம் இல்லைங்களா, அந்த உப்பே இதுக்கு போதும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம்.
பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஆனால் இதை நம்ம டபுள் ஃப்ரை தாங்க பண்ண போகிறோம். இதை வந்து நீங்கள் ஒரு 10 நாள் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வேணும்னும் போது இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் பொரித்து எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இன்னொரு வாட்டி நீங்கள் எப்போ தேவையோ அப்போ நீங்கள் எடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். இப்போ நான் இதை ஸ்டோர் பண்ணி ஒரு மணி நேரம் நான் வச்சிடுறேன். இப்போ பாருங்கள் ஒரு 1 hour ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம இன்னொரு வாட்டி இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் டபுள் ஃப்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து இந்த ஃப்ரீசரில் வைக்கிறதால நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டில் கிடைக்கிது. அதே மாதிரி நம்ம ஒரு 10 days கூட இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ வேணும் நம்ம அப்போ பொரிச்சு எடுத்து சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம இந்த கலரில் நம்ம எடுத்துடணும். நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டோன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். பாருங்கள் இந்த கலரில் தான் நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சாஸ் கூட நீங்கள் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் பெப்பர் அண்ட் சால்ட் கூட இது மேலே தூவி சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.